நான் பிழைக்க வேண்டும் என்று அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார். அவர் எனக்காக கொத்தப்பட்டார், மரித்தார். இந்த டாக்டருங்க சொல்றாங்க 3 மாசம். இந்த வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 3 மாசத்துக்குள்ள நீ சாகவேன்னு சொல்றாங்க. அவங்க 5 பேர் டாக்டருங்க. ஆனா இயேசுநாதர் வசனத்தின் மூலமா என்னோட பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், நீ பூரணமா இருப்பாய் என்று இயேசு சொல்றார். அப்போ இது உண்மையா? அது உண்மையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறதா உண்மை. அல்லேலூயா. அந்த உண்மையான வார்த்தை நான் விசுவாசித்தேன், நான் நம்பி கர்த்தரை பிடித்தேன். ஆண்டவரே, இந்த டேப்லெட்ஸ் நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே. எங்க விழுந்துடணும் எம்எஸ்ஆர் ட்ரைனேஜ் அந்த காவாயில் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் தூக்கின்னு போய் அந்த காவாயில் போட்டு விட்டுட்டு, என்னை ஜீவனை கொடுத்தார் உமக்காக நான் சாட்சிய ஒளியாய் உப்பாய் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறேன். ஆனாலும் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, இங்கே கண்ணை முன்ன பரலோகத்தில் நான் கண்ணை திறக்கிறேன். இதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. அந்த நாளை பிடித்து கர்த்தரை நான் சார்ந்து கொண்டேன். அவர் மேலே என் இருதயம் அவர் மேலே சாய்ந்து கொள்ளது. தேவன் என்னை பலப்படுத்தார், என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார், என் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு உண்மையா ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க 3 மாதம். ஆனா என் தேவன் சொன்னார் 3 மாதம் இல்லை, 6 மாசம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 25 வருஷமா ஜீவனை இதுவரைக்கும் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.